Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு 30-35 வருஷம் பழமையான ஒரு VCR, அதாவது நம்ம வீட்ல இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, டிஜிட்டல் வேல்ல இந்த DVD பிளேயர். அதை வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா எப்படி இருந்திருக்கும், அதை வந்து அதுல என்னென்ன மாதிரி CD யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத ஃபுல் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அது ஒரு அன்பாக்சிங்லாம் கிடையாது, ரிவ்யூவும் கிடையாது. அது ஜஸ்ட் அதில் என்னென்ன இருக்கு, இப்பத்துக்கும் அப்பத்துக்கும் உள்ள போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் ஃபுல் டீடைலா பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே, இதுதான் வந்து சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பழைய VCR சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் இது. கிட்டத்தட்ட வெயிட் ஒரு 3 kg இருக்கும்னு நினைக்கிறேன், மினிமம் 3 or 4 கூட இருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் வியூவு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து எஜெக்ட் பட்டன். ஓகேவா, இப்போ நம்ம டிவிடியில் வந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, இது நம்ம கையிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா என்ன இது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறது என்ன பென்ட்ரைவ் போர்ட்டன்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு கேமராவில் அப்படி தெரியும், அது வந்து சும்மா ஒரு இது. அடுத்து இங்கே என்னமோ ஷார்ப்பு சாஃப்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேபி கொஞ்சம் தெரியலைன்னா நீங்கள் கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சு பாருங்கள், 480 720 வச்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஓகே, இது வந்து ஒரு ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அடுத்து இங்கே வந்து VTR டிவி, அதுவும் என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து ரிமோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இங்கே வந்து பவர் LED. அடுத்து இந்த எட்ஜில் வந்து ப்ளே ஸ்டாப்பு பவர் ஆஃப் பண்ணுறது, இங்கே வந்து ஸ்டில் பாஸ் பண்ணுறது, இங்கே ரீவைண்டு ஃபார்வர்ட் ஹை குவாலிட்டி. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, இது மாதிரி இருக்குது. ஓகேவா, அன்பாக்சிங் மாதிரியே நானும் இதில் பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஓகே, இப்போ பேக்கில் வந்து நம்ம கேபிள் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன் அவுட்டு. அடுத்து இங்கே சேனல் பட்டன் நம்ம இருக்குது. அடுத்து இங்கே நம்ம நார்மலாக DVD பிளேயரில் இருக்குல்ல, அது மட்டும்தான் அதில் கரெக்டாக இருக்குது. இதுதான் வந்து மாடல் நம்பர், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணி நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கு போடுற CD நீங்கள் பார்த்தே ஆகணும், உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். எங்ககிட்ட ஒரு CD இருக்குது, ஆக்சுவலாக நிறைய CD இருந்துச்சு, இப்போதைக்கு எனக்கு கையில் கிடச்சது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இதுதான் வந்து அந்த CD. என்ன CD பார்க்க பேனாசோனிக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் அப்போ இருந்தது. எக்ஸ்ட்ரா குவாலிட்டி வீடியோ கேசட் HD. இது வந்து அந்த இது நிறையா கொடுத்துருக்காங்க. மேபி சில பேர் இதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதை வந்து உள்ளே பிரித்து CD எப்படி இருக்கும் பார்ப்போம். இது CD கிடையாது, வெறும் கவர் தான் இது. இப்போ நம்ம இதை எப்படின்னு எடுப்போம். ஃப்ரண்ட்டு பக்கமாக எடுக்கல, ஏன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் நேம் இருக்குது, அதாவது இந்த இது நம்பர்லாம் இருக்குது, அதனால் நான் ஃப்ரண்ட்டு பக்கம் ஓப்பன் பண்ணல, பேக் பக்கமாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு CD, நம்ப மாட்டீங்க. இது ஏதோ என்னமோ இந்த சைஸில் இப்போ வந்து ஒரு மினி USB பிளேயரே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதுதான் வந்து அந்த காலத்து CD. ஓகே, இந்த பக்கம் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஓகே, ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து நான் மறைச்சிக்கிறேன், ஏன்னா நேம் இருக்குது. ஓகேவா, அதனால் மறைச்சிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பக்கம் பேனாசோனிக், உங்களுக்கு தலைகளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு பக்கம் பேனாசோனிக், இங்கே வந்து 2 இதில் தான் வந்து CD வந்து சேவ் ஆகும். ஆக்சுவலாக டேட்டா வந்து இதில் தான் சேவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணுற காகிதம் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக எத்தனை ஸ்க்ரூனா, மொத்தம் 4 ஸ்க்ரூன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு, மொத்தமே 4 ஸ்க்ரூ. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். டடான் பீஜியம் போட்டேன். இப்போ பாருங்கள், இதை என்ன என்னமோ கொச்சன்னு இருக்குன்னு நினைப்பீங்க. இங்கே இருக்கிறது இது வந்து இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லை, தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து அந்த மெயின் மோட்டர். சூப்பராக இருக்குது சுற்றுறதுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இருக்கிற DVD இந்த அளவு தான் இருக்குது. ஓகேவா, இந்த அளவு தான். இன்னும் அட்வான்ஸ் மாடலில் இவ்வளோ தான் CD கரெக்ட். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இவ்வளோ தான் CD முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து ஒரு கேசட்டு, இவ்வளோ பெருசு. ஆக்சுவலாக அது பேர் கேசட் தான் சொல்லுவாங்க. இதுதான் போடி. இதெல்லாம் நம்ம கழட்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வந்து இங்கே ஒரு IC இருக்குது, இங்கே ஒரு IC. இங்கே இதுதான் வந்து ஃபுல்லாக தூசி அடித்து கிடக்குது. ஏன்னா ரொம்ப நாள் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுதான் மெயின் மேட்ரு. அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு பழைய ஒரு இது. இதோட லைஃப் வந்து இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, இன்னும் இது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாச்சு இருக்கும் அட்லீஸ்ட் இது ரன் ஆகிட்டு இருக்கிறது. ரொம்பவே ஒரு மிராக்கிள்னு சொல்லலாம், ஏன்னா இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கிறங்கிறது. இது BBL பிராண்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.